தொகுதி மறுவரையறை என்றால் என்ன? தென்னிந்தியாவை இது ஏன் பாதிக்கும்? நாடாளுமன்ற மக்களவை இடங்களோட எண்ணிக்கைய தற்போதைய 543 இருந்து 850 உயர்த்த மத்திய அரசு அதிரடி நடவடிக்கையில இறங்கியிருக்கு. இதுக்காக இன்னையிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நடக்க போற சிறப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல 3 முக்கிய மசோதாக்கள அரசு தாக்கல் செய்யுது. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு, அப்புறம் மக்கள் தொகை அதிகரிப்பு ஆகியவற்ற இதுக்கான காரணங்களா அடுக்குறாரு பிரதமர் மோடி. ஆனா இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு தான் இப்போ தென் மாநிலங்களை அதிர வச்சிருக்கு. இந்தியாவுல கடைசியா 2002ல தொகுதி மறுவரையறை நடந்துச்சு. ஆனா அப்போ தொகுதிகளோட எல்லைகள் மட்டும் தான் மாற்றப்பட்டுச்சு. இடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படல. இப்போ 2011வது வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடிப்படையில புதிய டீலிமிட்டேஷன் கமிஷனை அமைக்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு. இந்த பணிகள் 2029 பொது தேர்தலுக்கு முன்னாடியே முடிக்கப்படும் அப்படின்னு தெரியுது. மத்திய அரசோட உத்தேச திட்டத்தின்படி 850 இடங்கள் உருவானா அதுல 815 இடங்கள் மாநிலங்களுக்கும் 35 இடங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒதுக்கப்படும். இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாம கோட்டை விட்ட வட மாநிலங்களுக்கு பம்பர் பரிசு கிடைக்க போகுது. மக்கள் தொகையை வெற்றிகரமா கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது. யார் யாருக்கு எவ்வளவு உயரும் அப்படிங்கிற உத்தேச கணக்கு என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் 80ல இருந்து 140 மெகா ஜாக்பாட், பீகார் 40ல இருந்து 73, ராஜஸ்தான் 25ல இருந்து 48, மத்திய பிரதேசம் 29ல இருந்து 51. தென்னிந்தியாவோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு 39ல இருந்து 51, வெறும் 12 இடங்கள் மட்டும்தான் உயர்வு. கேரளா 20ல இருந்து 23 இடங்கள். ஆந்திரா பிளஸ் தெலுங்கானா 42ல இருந்து 59. நாட்டோட ஜிடிபியில 31% பங்களிப்பை வழங்கக்கூடிய தென் மாநிலங்கள் அரசியல் அதிகாரத்துல ஓரங்கட்டப்பட வாய்ப்பு இருக்கிறதா அச்சம் எழுந்திருக்கு. அதிக இடங்கள் உயரக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்துல தென் மாநில முதல்வர்கள் ரொம்பவே காட்டமா எதிர்வினை ஆற்றிட்டு வராங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்காக தென் மாநிலங்களை தண்டிக்கிறதா? இது ஒரு அரசியல் சதி. தமிழ்நாட்டோட அரசியல் அதிகாரத்தை பறிக்க நினைச்சா மாபெரும் போராட்டங்களை சந்திப்பீங்க அப்படின்னு எச்சரிச்சிருக்கக்கூடிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பா திமுக எம்பிக்களோட அவசர கூட்டத்தையும் கூட்டியிருக்காரு. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியோ ஒரு படி மேல போய் மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையா கொள்ளாம மாநிலத்தோட பொருளாதார பங்களிப்பு அப்புறம் வளர்ச்சியையும் கணக்குல கொள்ளக்கூடிய ஹைபிரிட் மாடல் கொண்டு வரப்படணும் அப்படின்னு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. காங்கிரஸ் தரப்புல ஜெயராம் ரமேஷ் பெண்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற போர்வையில கூட்டாட்சி தத்துவத்தை புல்டோசர் வச்சு இடிக்க பாக்குது பாஜக அப்படின்னு சீறியிருக்காரு. சிவசேனாவோட சஞ்சய் ராவத்தோ இது இந்தியாவோட அரசியல் வரைபடத்தையே மாத்திடும், மணிப்பூர்ல நிலவரது மாதிரியான பதற்றம் தெற்குலையும் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பகீர் கிளப்பியிருக்காரு. 850 அப்படிங்கிறது அதிகபட்ச எண்ணிக்கை தான். இறுதி எண்ணிக்கைய கமிஷன் முடிவு செய்யும் அப்படின்னு அரசு தரப்பு சொன்னாலும் கெர்ரி மாண்டரிங் நடக்குமோ அப்படிங்கிற அச்சம் அரசியல் ஆர்வலர்கள் கிட்ட எழுந்திருக்கு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு சுழற்சி முறையில வழங்கப்படும் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்னாலும் இந்த இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேணும் அப்படின்னா தொகுதி மறுவரையறை அவசியம் அப்படிங்கிற நிபந்தனை தான் சர்ச்சையோட ஆணிவேர். வளர்ச்சிக்கு தண்டனையா, எண்ணிக்கைக்கு பரிசா? டெல்லியின் இந்த மூவ் இந்த ஜனநாயகத்தோட கூட்டாட்சி தத்துவத்தை எந்த பக்கம் தள்ள போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.